நேர்களே, சென்னை கோயம்பேடு நேரு பூங்காவுக்கு இடையிலான அந்த பாதையில் மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு மெட்ரோ ரயிலுடைய பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு நடத்தி தற்போது அதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். எப்போது இயக்கப்படலாம் என்பது குறித்து மத்திய மாநில அரசுகள் முடிவு செய்யலாம் என்பது தொடர்பாக அவருடைய அறிக்கை இருக்கிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் விவேகானந்தனிடம் தற்போதைய நிலவரத்தை கேட்கலாம். விவேகானந்தன், சொல்லுங்க, மெட்ரோ ரயிலை இயக்குவதற்காக இந்த இரண்டு இடங்களுக்கு இடையே இயக்குவதற்காக நடத்தப்பட்ட ஆய்வு மற்றும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதி தொடர்பான தற்போதைய தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக சென்னையை பொறுத்தவரை வண்ணாரப்பேட்டையில் துவங்கி விமான நிலையம் வரையிலும் அதே போல சென்ட்ரலில் துவங்கி பரங்கிமலை வரையிலும் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் நடைபெற்று வந்தன. இதில் சின்னமலையில் துவங்கி விமான நிலையம் வரையிலும் கோயம்பேட்டில் துவங்கி பரங்கிமலை வரையிலும் உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் ஏற்கனவே மெட்ரோ ரயில் சேவை உள்ளது. இதையடுத்து மூன்றாம் கட்டமாக சென்னை கோயம்பேட்டில் இருந்து நேரு பூங்கா வரை 7.63 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சுரங்க வழித்தடத்தில் சேவையை துவக்க திட்டமிடப்பட்டது. இதற்கான பணிகளும் முடிக்கப்பட்டு 100% முடிக்கப்பட்டு கடந்த 3 மாதமாக சோதனை ஓட்டம் அங்கு நடந்து கொண்டிருந்தது. அதே தொடர்பில் இது தொடர்பான பாதுகாப்பு அறிக்கைகள் அனைத்துமே ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மனோகரனுக்கு சென்னை மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் அனுப்பி வைக்கப்பட்டது. அவர் ஆய்வு செய்ய வருவதாக அதன்படி கடந்த 12ஆம் தேதி அவர் இந்த வழித்தடத்தில் ஆய்வை மேற்கொண்டார். கடந்த 3 நாட்களாக ஆய்வு செய்தார். குறிப்பாக முதலாவதாக 2 நாட்கள் மட்டுமே ஆய்வு செய்ய திட்டமிட்டிருந்தார். அதன்படி முதல் நாள் சென்னை கோயம்பேட்டில் துவங்கி சென்னாய் நகர் வரை ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அந்த மெட்ரோவில் அங்கு தண்டவாளம் உறுதியாக இருக்கிறதா, பயணிகளுக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பாக பாதுகாப்பு அம்சங்கள்லாம் எப்படி இருக்கிறது, உயர்த்தப்பட்ட வழித்தடத்தை விட இது சுரங்கத்துக்குள் உள்ளே ரயில்வே பயணிப்பதால் கூடுதல் கவனம் செலுத்தி பாதுகாப்பு அம்சம்லாம் அவர் சோதனை செய்தார். குறிப்பாக இன்டர்நேஷனல் சேஃப்டி அசஸ்மெண்ட் ஒரு சர்டிபிகேட் இது கொடுக்கப்படும். அதாவது சுரங்க வழித்தடத்துக்கு மட்டும் அது பிரத்யேகமாக இந்த சர்டிபிகேட் அவங்க ஒரு சர்வதேச நிறுவனத்திடமிருந்து மெட்ரோ நிர்வாகம் வாங்க வேண்டும். அந்த சர்டிபிகேட் வாங்கி அதனுடைய அம்சங்கள் எல்லாம் அவர் பார்வையிட்டார். அதன்படி அந்த அம்சங்களில் உள்ளபடி மெட்ரோ ரயில் அந்த வழித்தடத்தில் பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிறதா என்று கிராஸ் செக் செய்யும் அளவில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். முதல் நாள் இந்த ஆய்வு முடித்த பிறகு 2வது நாள் 13ஆம் தேதி நேரு பூங்காவில் துவங்கி சென்னாய் நகர் வரை அந்த மீதம் உள்ள அந்த பகுதியில் அவர் 2ஆம் நாள் ஆய்வு மேற்கொண்டார். அதே நாளன்று மெட்ரோ ரயிலை இயக்கியும், அதாவது முதல் நாள் 2 நாட்கள் டிராலியில் ஆய்வு செய்த நிலையில் 2ஆம் நாள் இறுதியில் அவர் மெட்ரோ ரயில் இயக்கியும் ஆய்வு செய்தார். வழக்கமாக இது போல மெட்ரோ ரயில் சுரங்க வழித்தடத்தில் 2 நாட்கள் ஆய்வு செய்வார்கள். இவர் கூடுதலாக 3ஆவது நாளும் நேற்றும் ஆய்வு மேற்கொண்டார். காரணம், இதில் பாதுகாப்பு அம்சங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அவருக்கு சில சந்தேகங்கள் இருந்தன. அவையெல்லாம் சரி செய்ய வகையில் இந்த ஆய்வை மேற்கொண்டார். தொடர்ந்து இந்த 3 நாள் ஆய்வுக்கு பின் தற்போது இன்று அவர் இந்த மெட்ரோ இந்த சுரங்க குறிப்பாக இந்த கோயம்பேட்டில் துவங்கி நேரு பூங்கா வரை 7.63 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்க வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு அனுமதி அவர் தந்துள்ளார். மேலும் சில அப்சர்வேஷன் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அந்த ஒரு சில ரயில் நிலையங்களில் இந்த வழித்தடத்தில் குறிப்பாக 7 ரயில் நிலையங்கள் வருகின்றன. இந்த ரயில் நிலையங்களில் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, எஸ்கலேட்டர், அதே போல பயணிகள் உள்ளே வந்தால் யாரோட உதவி இல்லாமல் நேரடியாக அவர்கள் தங்கள் டிக்கெட் வாங்க செல்வதாக இருக்கட்டும், ரயிலில் பயணிப்பதாக இருக்கட்டும், வெளியேறுவதாக இருக்கட்டும், அதற்கான சைன் போர்டு என்று சொல்வார்கள், வழிகாட்டு பலகைகள், அவையெல்லாம் நிறையாக அமைக்கப்பட வேண்டும் என்ற சில அறிவுரைகளை கூறி சென்றிருக்கிறார். இந்த முடிக்கப்படாத இந்த பணிகளை 1 வாரத்துக்குள் முடித்துக் கொள்ளுங்கள் என்ற அறிவுரை வழங்கியிருக்கிறார். அந்த முடிக்கப்பட வேண்டும், இது ஒரு பக்கம் முடிக்கப்பட வேண்டிய தரப்பில் பாதுகாப்பு அம்சங்கள், மற்ற விஷயங்கள்லாம் அவர் தேவையான விஷயங்கள் இவங்க அனுப்பிய அறிக்கையின்படி அனைத்து அம்சங்களும் சரியாக இருந்ததன் அடிப்படையில் அவர் தற்போது இந்த அனுமதியை வழங்கியுள்ளார். இதன்படி கோயம்பேட்டில் இருந்து நேரு பூங்கா வரை விரைவில் மெட்ரோ ரயில் இந்த சுரங்கத்தில் மெட்ரோ ரயில் சேவை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதையடுத்து சென்னை மெட்ரோ நிர்வாகம் இதற்கு அடுத்த கட்டமாக இங்கே இந்த அனுமதி தந்ததுடன் அவர்கள் மாநில அரசுக்கு இந்த தலைமைச் செயலாளருக்கு தகவல் அறிவிப்பார். அதே போல மத்திய அரசுக்கும் தகவல் தெரிவிப்பார்கள். இரு தரப்பிலிருந்து பேசப்பட்டு ஒரு தேதி இந்த மாத இறுதிக்குள் ஒரு தேதி முடிவு செய்யப்பட்டு இந்த மெட்ரோ ரயில் சுரங்க வழித்தடத்தில் விரைவில் நம்ம மெட்ரோ ரயில் சேவையை எதிர்பார்க்கலாம். விவேகானந்தன், அதே போல விரைவிலே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான அந்த தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னீங்க. அதாவது இந்த ரயிலுடைய நீட்டிப்பு அப்படின்றது அப்படியே சென்ட்ரல் வரை இணைக்கப்பட வேண்டும். அதற்கான பணிகள் எப்படி நடைபெற்று வருகிறது? சென்ட்ரல் வரை இணைத்து விட்டால் ஒரு பணி முழுவதுமாக முடிந்துவிடும். அதற்கான வேலைகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது? இது தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் என்ன விதமான தகவல்களை சொல்லியிருக்காங்க? கண்டிப்பாக தற்போதே அவர் ஆய்வு மேற்கொண்டதில் கோயம்பேட்டில் துவங்கி சென்னாய் நகர் வரை 2 வழித்தடங்கள் மெட்ரோ செல்லும் வழி வரும் வழி என 2 வழித்தடங்கள் முழுமையாக முடிந்துள்ளது. அதே வேளையில் சென்னாய் நகரில் இருந்து நேரு பூங்கா வரை 1 வழித்தடம் மட்டுமே முடிந்துள்ளது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் முதல் கட்டமாக சேவையை துவக்கும் போது இந்த மெட்ரோ ரயில்கள் சென்னாய் நகர் வரை 2 வழித்தடங்களில் பயணிக்கும். அங்கு சென்னாய் நகரில் இருந்து நேரு பூங்காவை பொறுத்தவரைக்கும் ஒரே வழித்தடங்களில் கிராசிங் லூப் லைன் மூலமாக சற்று காத்திருந்து பயணிக்கும். அப்படித்தான் சூழல் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இது 7.63 கிலோமீட்டர் தூரத்திலேயே
சென்னா நகரிலிருந்து நேரு பூங்கா வரை ஒரு குறிப்பிட்ட இன்னொரு வழித்தடம் பெண்டிங் உள்ளது. அதாவது அதை பணி முடிக்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்கிறது. இதையடுத்து அந்த நேரு பூங்காவிலிருந்து சென்ட்ரல் வரையிலான அந்த பணி வந்து சுரங்கம் தோண்டப்பட்டு பணி முழுமையாக முடிந்து விட்டது. சுரங்கம் தோண்டப்பட்டு டிராக் தண்டவாளம் அந்த அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது முடிந்த பின் மின்மயமாக்கல் எலக்ட்ரிபிகேஷன் சொல்லும் மின்மயமாக்கலும் சிக்னல் பணி முடிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அங்கு அமையுள்ள இந்த ரயில் நிலையங்கள் பணி அமைக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த சேவை கொண்டு வந்து விடுவோம் என ஏற்கனவே மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் பங்கஜ்குமார் அவர் நிர்வாக இயக்குநர் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மாத இறுதிக்குள் இந்த சேவை துவங்கும். இந்த ஆண்டு இறுதிக்குள் நீங்க சொல்வது போல் அந்த சென்ட்ரல் இருந்து முழுமையான சேவையை பெற முடியும். அப்படி துவங்கும் பட்சத்தில் சென்ட்ரல் இருந்து நேரடியாக விமான நிலையத்துக்கு சென்று வருவதற்கான எளிய போக்குவரத்து வசதி, பொது போக்குவரத்து வசதி நம்மளால வந்து பெற முடியும். தற்போதுமே இப்போது பார்த்தீங்கன்னா நேரு பூங்காவில் நேரடியாக விமான நிலையம் செல்வதற்கோ அதாவது உயர்த்தப்பட்ட வழித்தடத்துக்கு சுரங்கப்பாதைக்கான ஒரு இணைப்பு முதல் கட்டமாக உருவாயிருக்குது. மேலும் பார்க்கவே சென்னையில் முதல் முறையாக சுரங்க வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் பயணிக்க உள்ளனர்.